உங்களை சுத்தம் செய்ததுக்கப்புறம் உங்களுடைய கருத்து என்ன? என்ன இது இருக்குது? பின் போட்டு தானே இடிக்கி. பேபி என்ன பேபி இருக்குதுடா. ஃபேன் ஸ்பீட்லேயே இருக்கி, கொஞ்சம் ஸ்பீடில் போட்டு விடேன். ஓ ஸ்பீட்டில் தானே இருக்கி, மூணில் தான் இருக்கி வேம்மா. ஏன் காற்று வர மாட்டேங்கி? என்னன்னு சொல்கிறா? ஸ்பீட்லேயே இருக்கி. அம்மா ஓ ஸ்பீட்லாம் இருக்கி. என்ன காற்று வர மாட்டேங்குது இருக்குது இங்கே. அட ஆமாம், நிறைய டஸ்ட்டு. அதான் ஆண்டு சொன்னாரோ. அதாங்க. கயான் அதான் நேற்று புள்ள தூங்கவே இல்லை ஒழுங்கா. மூச்சு திணறல் சளியாக இருந்தது காரணம் இந்த டஸ்ட்டு தான். மக்களே, நீங்களும் இந்த ஃபேன் டஸ்ட் வந்தால் இப்படி விட்டுறாதீங்க. உடனே க்ளீன் பண்ணுவோமா? ஜஸ்ட் 5 minutes தான். ஓகே ஓகே டன். பாரு பேபி எவ்வளோ டஸ்ட் ஆகிங்க. இது இப்படி லூஸ் பண்ணால் கலராது, டைட் பண்ணால் தான் கலரும். சரியா? கொஞ்சம் டைட்டாக அதான் சாணம் பார்த்துட்டீங்கிறாரு. இதான் குஞ்சு காற்று வரல, வெளியே போய் தட்டணும். சரி தட்டுவோமா? வா வெளியே கொண்டு வாங்க. இந்த ப்ரெஷ் எடுத்துகிட்டு வரையா தாங்க. பார்த்தீங்களா, டஸ்ட்டெல்லாம் மூக்குக்குள்ளே போகுது. நீங்கள் இந்த ஒரு மாஸ்க் போட்டு பண்ணுங்க. வெளியே டஸ்ட் கலருது. அதான் ஈரானில் போட்ட குண்டு பற்றி எரிஞ்சே, அது இங்கே போயும். ஓ அங்கே போடுற குண்டு இங்கே தாக்கம் செலுத்துது. வேற நம்மளோட முஸ்லீம் நம்மளோட இனத்துக்கு அடிச்சுட்டு இருக்கிறாங்க யூதர்கள். எனக்கு மட்டும் சான்ஸ் கிடைக்க நான் ஏன்னா ஈரானில் பிறக்கணும்னு கவலைப்பட்டு இருக்கிறேன். வர்ற மகனாக இருந்தீங்க அமெரிக்காக்குள்ளே போய்த்து அமெரிக்காக்குள்ளேயே நான் குண்டு போடுவேன். என்ன செய்யறது? வரட்டும், அடியில் குண்டு போடுறேன். மக்களே கிட்ட வாங்க, கிட்ட வந்து காட்டுங்க. பாருங்க, இது அவ்வளவும் காட்டுங்க. இது அவ்வளவும் என்ன டஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் என்ன டஸ்ட்டுண்டு. இது அவ்வளவும் சொல்லட்டுமே, பார்ப்போமே. எந்த வேலையை கற்று இப்போ எந்த வேலையை பற்றி கதைக்க அதுக்கு டைம் போதாது. அது பெரிய ஒரு படமாகவே எடுத்து சொல்லணும். என்னை பற்றி தெரியணும், என் வேலையை பற்றி தெரியணும், நீங்கள் என்ன செய்கிறீங்க, எப்போ பிறந்தீங்க, எப்போ வளர்ந்தீங்க, எங்கே இருந்தீங்க, அதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும். ஆவலாக இருந்தீங்கண்டா அண்ணா அக்கா உங்களுடைய ஸ்டோரியை சொல்லவும் அப்படி ஒரு கமெண்ட் போடுங்க. சொல்கிறேன். ஓ சீரியஸ்லி, ஏன்னா சில எல்லாருக்கும் விரும்ப மாட்டாங்க தானே. கமெண்ட்டில் கேட்டு ஆர்வமாக இருந்தாங்கன்னா சொல்லலாம். எங்களோட வீடியோக்களை இந்தியாவிலேருந்து தான் கூட பேர் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைபரும் இந்தியாவிலேருந்து தான் கூட வந்து இருக்குது. நான் ஹபிட்ட சொன்னவங்க நீங்கள் செய்கிற வேலையை நம்பர் கொடுங்க, கால் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் போய் செய்யலாம் அப்படின்னு. ஏசி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் அதுகள் தான். அதுக்கு வர்ற ரியாக்ஷனை பாருங்களேன். ஓ இந்தியாவில் இது பண்ணுறதுக்கு வேலை அமெரிக்காவிலேருந்து அடிப்பாங்க. ஹலோ அண்ணா ஏசி வேலை செய்யல வாரீங்களா? எங்கே உங்களோட லொக்கேஷனில் கொஞ்சம் போட்டுவிடுங்க. என்ன போட்டுருந்தேன் ஸ்ரீலங்காங்க காட்டலே. ஸ்ரீலங்காவில் நாங்கள் ரஷ்யாவில் இருக்கிறோம். ஆடா எல்லாம்
இதை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிடாதீங்க, ஏன்னா இது இரும்பு கரல் பிடிக்க பார்க்கும். இதை உள்ள மட்டும் சரி. இந்த உடுப்பு பார்த்தாலே விளங்கும் எவ்வளோ டஸ்ட்டுண்டு. நீங்கள் இதுக்குன்னு ஒரு தனி உடுப்பு தான் போட வேண்டிய வரும். தயவு செய். திஸ் இஸ் மை ஃபேவரட், திஸ் இஸ் மை ஃபேவரட். நான் சொன்னேன் தானே, நாய் மூத்திரம் மீதே நான் இந்த உடுப்பு தான் போடுவேன். இது வந்து பிளாஸ்டிக், தண்ணியில் கலந்து தான் போகும், நல்லா க்ளீனாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளீனாக வருதுண்டு. விளங்குதா விளங்குதா? உங்களோட ஃபேனை நீங்கள் வெளியாள்கிட்ட கூப்பிட்டு க்ளீன் பண்ணுறதை விட எப்படியும் 1000-1500 சார்ஜ் பண்ணுவாங்க அப்படி செய்கிறதுக்கு. அதை நீங்களே வீட்டில் செஞ்சுட்டு போயிடலாமே. சரியா? க்ளீன் ஆகிக்கா. பாருங்க செய்கிற வேலையை. எல்லாம் சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்துறாங்க, உடஞ்சிரும். சரி பிடிங்க. இது நிறைய பேருக்கு இப்படி தெரியும், எப்படி கலட்டுறது எப்படி பூட்டுறதுண்டு. தெரியாத ஆட்கள் மாத்திரம் கமெண்டில் சொல்லவும் நான் வீடியோ எடுத்து போடுறேன். சரியா? இதை போடுறது தான் டாஸ்க்கு. இதை டெக்னிக்காக போடணும் தான் டாஸ்க். ஏன் கிளப்? நானும் ஃபேனை 3ல் போடுறேன், 3 தான் கடைசி பட்டு போட்டுட்டிக்குது, காற்றே வர மாட்டேங்குது. பார்த்து இன்னுமா டஸ்ட்டு. சரி வராது, க்ளீன் பண்ணிடுங்க. அதையும் ஒரு வீடியோ எடுப்போன்னு எடுத்தாரு. சான் கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் அப்போ வரேன். இது என்ன மேம்மா? விழுந்துடும். இது வந்து நாங்கள் பேக்குக்கு யூஸ் பண்ணுறது வந்து இது எல்லாத்துலேயும் வாங்க இயலாது. என்ன சொன்னால் வாங்க இயலும் இதுக்கு, பட் ப்ரைஸ் 25,000. இது ஒரிஜினல் நல்ல பிராண்ட், 25,000 சொல்லுவாங்க ப்ரைஸ். வாங்கண்டா வாங்க, டிஸ்கவுண்ட் கழிச்சு எனக்கு 23,500 போட்டாங்க. அன்றைக்கு ப்ளோவர் சொன்னீங்க. தண்ணி இல்லை, காற்று தண்ணி அடிக்க. அது சர்வீஸ் பம்ப். ஓகே ஃபினிஷ் டன். போட்டு பார்ப்போமா? ஏசி போல் குழுன்னு காற்று வரப்போகுது. இப்போ இதுக்கு தேவையான பொருள் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர். நான் அதை யூஸ் பண்ணேன், எனக்கு அது பழகிட்டு. ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், ஒரு ப்ரஷ், அவ்வளோதான். போடுவோமா? இதே ஃப்ளக்கில் கொழுவுங்க. இப்போ சுவிட்சை ஒன் பண்ணுங்க, இதில் போடுங்க. காற்று உங்களை சுத்தம் செய்ததுக்கு அப்புறம் உங்களுடைய கருத்து என்ன? முடிய பாருங்க, முடிய குழு குழுன்னு இருக்குதா காற்று? காற்று குழு குழுன்னு இருக்குதா? இந்த மைக்கு ஸ்பஞ்சு அளவுக்கு பிடிக்காது, கழட்டிடுவான். சரி, நான் வீடியோ வேறு முடிச்சுக்கொள்கிறேன். எனக்கு ஏசி வேலை கிடக்கு, நான் போகிறேன். பேபி நான் போயிட்டு வரேன். சரியா? நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபரோட. பாய். வெளியே செம்ம காற்றுங்க. அபி வந்து வேலைக்கு போகிறாரு.
இப்போ வந்து நல்லா க்ளீனாக வந்துடுச்சு ஃபேன். ஓகே, எல்லாரும் ஹால் போயிட்டு வாங்க. லவ் யூ. ஓகே, நல்ல ஃபேனாக இருக்குது. யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வாஷிங் மிஷின் வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நாங்கள் அதையும் போடுவோம். சப்போர்ட் தாங்க. என்எஸ் ஃபேமிலி சேனலுக்கு வந்து சப்போர்ட் தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய். பாய் பாய்.